ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா, இப்ப நடந்து முடிஞ்ச பஞ்சாப் vs ஜிடி மேட்சோட ரிவ்யூ தான் பேச போறோம். என் கூட யார் இருக்கான்னா, என் தம்பி சாம் இருக்கான். ஹைடா வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஹாய் கைஸ். சாம், மேட்ச் பாத்தியா? அஹ்மதாபாத் பிச்சும் இப்படி ஆகும் அப்படின்ட்டு நான் நினைக்கல. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் மாதிரி 243 அடிச்சிட்டு இருந்தாங்க. ஷியாம், ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டவுட். ஸ்டார்டிங்லேயே ஒன்னு இது பண்றேன்னு நினைக்காத. எஸ்ஆர்எஸ் பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்களோ, இவங்க இந்த டீமும் பேட்டிங் பிச்சா மாத்திடுவோம் அப்படின்னு. மேபி மேபி இருக்கலாம் ப்ரோ. ஏன்னா பவுலிங்கோட எஃபெக்டிவ்னஸ் சுத்தமாவே இல்லை. எந்த பவுலர் வந்து போட்டாலுமே ரன் வந்து கன்சிடர் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா பிரியான் ஷாரியான்ற பிளேயர் பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு வந்து சூப்பரா ஸ்டார்ட் கொடுத்தான். அதுதான் டீமோட மொமெண்டம் வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணுச்சு. சிம்ரன் சிங் வந்து கண்டினியூ பண்ணனாலும் ஒன் டவுன்ல வந்து ஐயர் வந்து மேட்ச் அப்படியே ஹை டெம்பர்லயே எப்படிடா அவன் ஐயர் எப்படி போட்டாலும் அடிக்கிறான். முன்னால ஷார்ட் பால் போட்டா வீக்னஸ்னு பேசிக்கிட்டு இருந்தது. இப்ப ஷார்ட் பால் போட்டா எப்படி அடிச்சு ஆடுறான் பாத்தியா? பார்த்தேன் ப்ரோ. அதாவது எல்லா பாலுமே பனிஷ்டு தான், எந்த பாலுமே மிஸ் பண்ணல. அதாவது கரெக்டா ஓவருக்கு வந்து மினிமம் ஒரு 6 இல்ல 2 6 அடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் சிங்கிள் மதிச்சு அங்கிட்டு போய்க்கிறான். அடுத்து வரதெல்லாம் போனஸ். அது ஒரு செம ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு பார்க்கும்போது. அதை பாத்தியா நீ? பார்த்தேன் ப்ரோ. பட் ஜிடில வந்து பேசர்ஸ் சப்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. சிராஜ் பாத்தீங்கன்னா இந்த 4 overs ஜிடில என்ன பிரச்சனைனா, இப்ப டெத் பவுலரே யாருன்னே தெரியலடா. இப்ப சிராஜும் உனக்கு ஓப்பனிங் போடுறவன், பிரசித் கிருஷ்ணா ஓப்பனிங் போடுறவன். ரபடாவே நீ அவ்வளோ டெத் ரிலே பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. அவனுமே அப்படிதான். எல்லாருமே ஓப்பனிங் பவுலரா இருக்கானுங்க. ப்ரோ டீமோட கீ பவுலர்ஸ்ன்னு சொல்ற 2 பேர் ப்ரோ. ஒன்னு வந்து இப்ப சிராஜ் இருக்கான், இன்னொன்னு வந்து ரபாடா இருக்கான். ரபாடா வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்தான். பட் கடைசி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து 4 overs 40+ கொடுத்துருக்கான். நீங்க சிராஜ் பாத்தீங்கன்னா அவனுக்கு நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, சின்ன சுவாமியில போட்டா மட்டும்தான் அடிக்கிறாங்க, வேற ஏதாவது டீமுக்கு போனா ஷைன் ஆவான் அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து எங்க போனாலுமே வந்து 4 overs 54 ஃபார் நோ விக்கெட்ன்ற மாதிரி கொடுத்துருக்கான். இப்ப என்ன உங்க டீம்ல இருந்து வெளியே தூக்கி போறதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கியா இப்ப வந்து என்கிட்ட? ஜஸ்டிஃபைன்னு இல்ல, நான் வந்து வெளியே விட்டுறலான்னு சொன்னதுக்கு வந்து கரெக்டா வந்து என்னோட இதை வந்து அவன் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்கிறது தான் என்னோட பாயிண்ட். அப்படியே வைசாக் விஜயகுமார் பத்தி என்ன நினைக்கிற ப்ரோ? அது ஆக்சுவலி இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கொடுத்துருக்காங்கிறத நான் இன்னும் கடைசி பார்க்கல. பட் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து வைசாக் விஜயகுமாருக்கு தான் கொடுக்கணும் பஞ்சாப் ஜெயிச்சு. எப்படி ஷர்ஃபானே ரூதர்ஃபோர்டோட வீக் பாயிண்ட் வந்து அவுட் சைட் ஆஃப் தான் அப்படிங்கறத வந்து கரெக்டா போட்டு ஒரே லெங்க் தான், ஒய்டியாக்கர் சேம் லெங்க் பிடிச்சி போட்டுட்டே இருந்தான். அதனால ரூதர்ஃபோர்டுக்கும் ப்ரெஷர் ஏறிடுச்சு, டீமுக்கும் ரன் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுதான் வந்து மேட்ச். அப்படியே அந்த போட்டு 28 பால் பிடிச்சி 46 அடிச்சுட்டான். அப்படி ஆடியே எப்படியோ. ஆனா அது நல்ல பவுலிங். அந்த 46 ரன் எப்போ அடிச்சிருந்தான்னா 20 பால்லே அடிச்சிட்டான் ப்ரோ. நல்ல ஒரு பிளான். கரெக்டா அவனுக்கு, அதாவது வந்து இவ்வளவு ரன்ஸ் தான் இருக்கு, நான் இவ்வளவுக்குள்ள ரன் கொடுத்துப்பேன், எனக்கு இவ்வளவு மிச்சம் இருக்குங்கிற மாதிரி. என்னதான் வைடு என்ன எக்ஸ்ட்ராஸ் போனாலும் பரவாயில்ல, அதே இடத்துல போடுன்னு மாதிரி நல்ல ஒரு பிளானா இருந்தது. எனக்கு இன்னொரு டவுட், பவர் பிளேல வந்து உனக்கு இப்ப ஹர்ஷதீப் சிங் 2 ஓவர் போட்டான். எதுக்கு? ஓகே உமர் ஜாயி ஓகே அவனுமே பவர் பிளே பண்ண. பட் மார்க்கோ யான்சனா உமர் ஜாயான்னு கேட்கும்போது நீ யார செகண்ட் பவுலர் எடுத்துட்டு வருவேன்? அதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி நீங்க வந்து மார்க்கோ யான்சன் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து இப்போ ஒரு செகண்டரி பவுலரா, அதாவது செகண்டரியா இல்லடா, அவனே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஓவர் போடுறான்டா. அந்த அளவுக்கு வந்துட்டான்டா. வேர்ல்ட் கப் ஃபைனல்லயே ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து மார்க்கோ ஜான்சன் தான் போட்டான். நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, பிரைமரி பவுலருக்கு அடுத்து இப்போ வந்து பிரைமரி பவுலரே வந்து மார்க்கோ ஜான்சன் தான் இருக்கா நீங்க சொல்ற மாதிரி. ஸோ வந்து ஐயர் என்ன பண்ணிருக்கணும்னா ஜான்சனையே வந்து ட்ரஸ்ட் பண்ணிருக்கலாம் கொஞ்சம். எதுக்கு ஒமர் சாய் பக்கத்துல போனா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. மேபி ஸ்டெப் அப் பண்றதுக்கான ஒரு சான்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்டெப் அப் பண்றதுக்கான சான்ஸா இல்ல. எனக்கு தெரிஞ்சு உனக்கு உமர் ஜாய் வந்து உனக்கு பவர் பிளே, அவனோட பெஸ்டே வந்து பால 2 பக்கமும் ஸ்விங் பண்றது அவனுடைய பெஸ்ட் குவாலிட்டி. ஸோ வேற வழி இல்ல. இப்ப நீ மார்க்கோ யான்சன் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேபி சரி ஓகே அவனால இதை போட முடியும்னு நம்பி இருக்கலாம். உமர் ஜாய் வந்து அந்த மாதிரி நம்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் இன்னும் உனக்கு சந்தோஷமா இருக்குமே மேக்ஸ்வெல் டக்க பார்த்தானே. ப்ரோ எனக்கு அது ஆக்சுவலி வருத்தம், 2 வருத்தம் தான் ப்ரோ உண்மையிலேயே. நான் அப்படியே சிராஜை வந்து இது பண்ணியிருந்தாலும் சரி, வெளியே போயாச்சும் சைன் ஆகட்டும், சின்ன சுவாமியில தான் அடி வாங்குறான், ஸோ வந்து அவன்ட்டு ஒரு டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறது வந்து சிராஜ்கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சிராஜும் டெலிவரி பண்றதுக்கு ஃபெயில் பண்ணிட்டான். மேக்ஸ்வெல் வந்து கொஞ்சம் பொறுமையா ஆடி இருக்கலாம் ப்ரோ. ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே ரிவர்ஸ் ஸ்வீப் தான் ஆடுவேன். இல்ல அப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், இவன் வந்து இப்ப ஸ்பின்னர் வரான், இப்ப 2 ஆப்ஷன் தான், ஒன்னு அடிச்சிருவான் இல்லன்னா ஃபர்ஸ்ட் பாலே அவுட்னு சொல்லி முடிக்கிறேன்.
கரெக்டா ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆகி அவுட் ஆறான் அது கரெக்டா. ட்ராப் தானே ப்ரோ. எப்படினாலுமே இப்ப மேக்ஸ்வெல் இறங்கிட்டான், ஸ்பின்னர் வந்து ஓவர் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னா பால நல்லா தூக்கி போடுங்க. அதை வந்து ஃபுட் லெங்த் ஐ மீன் எல்பி ஆகுற மாதிரி லெங்த்ல போடுங்க. ஸ்டெம்ப் டு ஒண்ணு அவன் ஸ்டெம்ப் அடிப்பான். ஸ்டெம்ப் கரெக்டா எய்ம் பண்ணி போடுங்க. அவன் ஒண்ணு ஏதாச்சும் லூஸ்தனமா பண்ணி மூணு அவுட் ஆயிருவான். மூணு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ப்ரோ. ஒண்ணு வெளியில அடிச்சிருவான், இன்னொன்னு எல்பி இல்லைன்னா போல்டு. ஒண்ணு தப்பிச்சிருச்சு, மீதி ரெண்டுல வந்து எல்பிடபிள்யூ இதாகிட்டான். இல்ல இப்ப வந்து இப்ப டாப் ஆர்டர்ல வந்து 2 இந்தியன்ஸ் இருக்கனால இவனுக்கு இப்ப பிரச்சனையே இல்ல மிடில் ஆர்டர்ல. ஐயரை வந்து உனக்கு போட்டுட்டு இப்ப சசாங் சிங்கோட ஃபார்ம் இருக்கனால அவங்க வந்து எந்த ஃபாரினர்னாலும் மாத்தி போட்டுக்கலாம். இப்ப சசாங் சிங் ஃபார்ம்ல இல்லைன்னா அவங்க வந்து ஒரு ஃபாரினர் ரிலே பண்ணி ப்ளே எக்ஸ்ட்ரா ஆடி பண்ணலாம். இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்ப அது இல்லாதனால இன்னும் அவங்களுக்கு ஒரு ஆட் அட்வான்டேஜ் தான். ஜிடில பத்தி பேட்டிங் பாத்தியா? அவங்க இல்ல, ஆனா பரவாயில்ல. இவன் சாய் சுதர்சன் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவான். அவன் சூப்பரா ஆனான். அவனுக்கு 2 கேட்ச் மிஸ் ஆனாலுமே அவன் ஆடின ஷாட்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த ஸ்பின்னர்ஸ் டேக் ஆன் பண்ணது. சாய் சுதர்ஷன் சூப்பரா ஆடினான் ப்ரோ. பட் எனக்கு என்ன ஒரு மைனஸ் பாயிண்டா தெரியுதுன்னா பட்லர் ஏன் ஒன்று ஆட வைக்கிறாங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் வந்து சாய் சுதர்ஷன் ஆல்ரெடி ஜிடிக்கு வந்து ஒன்று தான் ஆடிட்டு இருந்தான் சஹா இருக்கும்போது. இல்லடா உன்னால கில்ல இப்ப ஒன்னும் ஆட வைக்க முடியாதுல்ல. அவர் பிரின்ஸ் ஆச்சு. சாய் பிரின்ஸ நீ சுதர்ஷனே எப்படி ஒன்று இறக்கி ஆடுவ? இல்ல எப்படி பிரின்ஸ நீ எப்படி இறக்கிடுவ இல்ல நீ? ப்ரோ, கில் இல்ல. சாய் சுதர்ஷனே நீங்க ஒன்லயே அப்படியே ஸ்டாக்னண்டா வச்சிருக்கலாம்ல. சஹா ஏய் இருக்கும்போது இல்லடா. சாய் இல்ல இல்ல இல்ல. சாய் சுதர்சன் வந்து நீ போன வருஷம் எடுத்து பார்த்தனா ஓப்பனிங்ல உனக்கு எவ்வளவு அடிச்சிருக்காங்கிறது நீ பார்த்தா உனக்கு தெரியும். ஆனா கில்லும் இறக்க முடியாது. சோ பட்லர் வந்து நம்பர் 3 நல்லா நல்லா தானே பண்ணியிருக்கான் நம்பர் 3ல. இல்ல ப்ரோ, பட்லரோட எஃபெக்டிவ்னஸ் இன்னும் ஓப்பனிங்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குமோங்கிறது வந்து என்னோட பிலீவ். ஸோ இப்போ 33 பால்ஸ் 52 அப்படிங்கிறது வந்து என்னைய கேட்டா பட்லரோட கொஞ்சம் ஸ்லோ இன்னிங்ஸ் தான். பட்லரோட இதுக்கு வந்து ஓப்பனிங்ல ஆடி இருந்தான்னா அந்த 30 ரன்ஸை வந்து அவன் பவர் பிளேக்குள்ளேயே ரொம்ப ஃபாஸ்டா எடுத்துருக்க முடியும். இந்த மைனஸ் பாயிண்டா சொல்ல, மேபி வந்து பட்லரை வந்து இவனுக்கு ஓப்பனிங் ப்ரொமோட் பண்ணிட்டு சாய் சுதர்ஷன் வந்து ஒன் டவுன் ஆடலாங்கிறது வந்து என்னோட கருத்து. பட் ஆனா இப்ப மாத்துவாங்களான்னு தெரியல. இப்ப கில்ல மாத்த மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படியே தான் இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. இது மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ சொல்றது பட் நீ சொல்ற மாதிரி பார்த்தா நான் என்ன பண்ணுவேன், கில்ல தான் நம்பர் 3 ஆட சொல்லுவேன். அது அவங்க பண்ண மாட்டாங்கல்ல. அது நடக்காத காரியம். நம்ம நீ பேசுறது இப்படி அடிச்ச சாய சுதர்சன கீழே இறங்கி ஆடுன்னு சொல்றது ஃபேர் கிடையாது. ஜிடி வந்து ஸ்ட்ராட்டஜி வைஸ்மே நிறைய எரர் பண்ணிட்டாங்க. சிராஜ வந்து டெத்துலலாம் வந்து எனக்கு ஆர்சிபில டெத்து போட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. போட்டிருக்கான் ஆர்சிபில. இல்ல. எனக்கு அது என்ன பிளான்னே புரியல. சிராஜ வந்து நீ டெத்ல அவனும் போடுறான். ஃபீல்டுக்கு சம்மந்தமே இல்லாம அதாவது 19.1ல ஒரு பால் போடுறான். தேர்ட் மேன் உள்ள இருக்கான். ஸ்லோயா பவுன்சர் போடுறான். அதான் போய் கில்லு சொல்றான். ஏன்டா சம்மந்தமே இல்லாம என்னடா உள்ள வச்சிருக்கே நீ பாட்டுக்கு தூக்கி வெளியே போடுறேன்னு சொல்லிட்டு. பிரசித் கிருஷ்ணாவும் சிராஜும் சேம் சார்ட் ஆஃப் பவுலர்ஸ் தான் ப்ரோ. 2 பேருமே ஒரே லெங்த் ஒரே மாதிரி பவுலர்ஸ் தான். ஸோ நீங்க வந்து டீமோட மெயின் பவுலர்ஸாவே பிரசித் கிருஷ்ணா சிராஜ்ன்ற மாதிரி போகும்போது நீங்க வந்து எப்படி இருக்குன்னா ரஷித் கானே ரிலே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரஷீத் கானோட ஃபார்ம் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுடா. ரஷீத் கான் ஆமா. பத்தியா அவனுமே போட்டு அடிச்சிட்டானுங்க. ரஷீத் கானா இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு பலார் 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 நடந்துட்டானுங்க. ஒரு விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சது. ஒரு 3 சீசனாவே வந்து ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியல ப்ரோ. அந்த இன்ஜுரி ஏதோ ஒரு இன்ஜுரி வந்தது. அதுக்கப்புறம் வந்துமே அவன் அவனோட பீக்ல இல்ல. அது 4 இந்த டீம் ஓவர்ஸ் 48 வந்து டீமோட கீ ஸ்பின் பவுலரே அடிச்சிட்டாங்க அப்படின்னா நத்திங் இஸ் ஸ்டாப்பபிள் ப்ரோ. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்ரா. இந்த டீம்ல ஷாருக் கானோட ரோல் என்னன்னு நீயாச்சும் சொல்ற எனக்கு. ஆக்சுவலி இதான் ப்ரோ நான் சொல்ல வந்தேன். நான் பார்த்தா 20th ஓவர் அதாவது கடைசி ஓவர் கடைசி பால் ஃபர்ஸ்ட் பால் பிடிக்கிறான் ப்ரோ. அவன் ஆல்ரவுண்டர் இல்ல. அவன ஆல்ரவுண்டர்னு சொல்றாங்க. பவுலிங் போட மாட்றான். சரி பேட்டிங்காச்சும் மேல ஆடுறானா அவனுக்கு முன்னாடி ராகுல் திவாட்டியா இறக்குறீங்க, ருதர்ஃபோர்ட் இறக்குறீங்க. அப்ப அவனை எதுக்கு அவன் இப்ப டீம்ல யூட்டிலைஸே இருக்கான்? பண்ணல ப்ரோ. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து எடுத்துக்கவே தேவையில்லை நீங்க சொல்றபடி பார்த்தா. எதுக்கு ஷாருக் கான்? இல்லடா வேஸ்ட். அவனை இந்த சினாரியோல அவன் நம்பலன்னா அப்புறம் அவனை எப்ப எதுக்காக நம்புவீங்க? வச்சிருக்காங்க? அப்போ அதான் பவுலிங்கும் போட இதுதான் ப்ரோ சொல்ல மாட்றான். வந்தேன். இப்போ பேட்டிங் ஆர்டர்னு பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து சாய் சுதர்ஷன் கில்லு ஓகே அப்படின்னாலும் நான் என்னோட பேட்டிங் லைனப் நான் எப்படி யோசிச்சு வச்சிருந்தேன்னா கில்லு பட்லர் சாய் சுதர்ஷன் அதுக்கப்புறம் ஷாருக் கான் அப்படியே மிடில் ஆர்டர் வந்துருந்துச்சுன்னா அப்படியே ஒரு எஃபெக்டிவ் பேட்டிங் ஆர்டர் வந்திருக்குங்கிறது வந்து நான் நினைச்சேன். ஆனா இவங்க ஷாருக் கானை வந்து கடைசி வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்க உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். அப்ப பசங்க கூட சொன்னாங்க ஷாருக் கான் மிடில் ஆர்டர்ல இருக்கான். ஆனா நான் மிடில் ஆர்டர்ல பார்க்கவே இல்லையடா, லோயர் ஆர்டரே வந்துருச்சு அப்படின்ற 7ல மாதிரி. கிட்ட வரான்டா. அது வந்து ம். நீங்க ரூதர்ஃபோர்ட வந்து பிளைண்ட் ஃபோல்டா நம்பும்போது ஷாருக் கான் ஆல்ரெடி பிளேயிங் லெவல்ல இருக்கிறவன நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணலன்னா டீமுக்கு தான் ப்ரோ அது லாஸ். அது வந்து அது ஒரு இந்தியன் பிளேயரை வந்து நீங்க இப்படி பின்னாடி இறக்குறது வந்து அப்ப அந்த அவனுக்கு ஒரு பர்பஸே இல்ல. டீம்ல ஏதோ சரி ஆள்லாம் எடுத்து போட்டு உள்ள வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டெத் பவுலிங்கிறது வந்து சுத்தமா கிடையாது. பவர் பிளேலயே ஸ்ட்ரைக் பண்ணாதான் உண்டு. அது மாதிரி இருக்கு. அது இல்லாம அவங்களுக்கு டாப் 3யோட விக்கெட் எடுத்துட்டோம்னா
மிடில் ஆர்டர்ல வந்து இந்த இப்போ ருதர்ஃபோர்ட் இன்னைக்கு ஏதோ பட்டுருச்சு ஓகே. பட் வேற யார் அடிப்பாங்கிறதுமே நமக்கு தெரியல. கஷ்டப்படா இல்ல ப்ரோ. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, மில்லர் இருந்தான். ஸோ வந்து நம்ம வந்து ஃப்ரீடமா ஆடலான்ற மாரி இருக்கும். ஸோ இப்போ மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, தெவாட்டியா மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியிறான். பட் பஞ்சாப பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஒரு நல்ல டீமா தான் தெரியுது. நல்ல ஸ்ட்ராங்காவே ஒரு இருக்கு. ம் நல்ல ஒரு வைஸ் வெல் பவுண்டட் டீம். சான்ஸ் வந்து வைசாக் விஜயகுமாரோட இந்த டெத் பவுலிங்க பார்க்கும்போது, ஓகே அவங்களுக்கு ஒரு ஆல் பேஸஸ் கவர்டு மாரி இருக்குது. ஓகே. ஒரு சரியான ஒரு பேட்டிங் பேட்டில் மாரி இருந்தது மேட்ச் பார்க்கும்போதே. ஓகே. நல்ல ஒரு மேட்சா இருந்தது. ஓகே. நாங்க எங்க பாயிண்ட்ஸ்லாம் சொல்ட்டோம். நீங்க ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணிட்டோம்னா, அத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் டக்கு டக்குன்னு வந்து சேரும். அதுக்கப்புறம் வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நாங்க சொல்றதெல்லாம் நாங்க பேசுற கான்டெஸ்ட்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ இதே மாரி வேற நெக்ஸ்ட் ஒரு ரிவ்யூல சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பை சொல்றா. பை ப்ரோ, பை ப்ரோ. பை 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 கைஸ். பை பை.